ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 40 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் இங்கே பார்த்தா ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கில் அசோசியன் அப்புறம் அங்கே பார்த்தா சொசைட்டின்னு தனியாக வேறு இருக்காங்க. அங்கே பக்கம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, டபுள் டஞ்சன், அதாவது டபுள் டஞ்சன்னா டஞ்சனுக்குள்ளே டஞ்சன் இல்லை, இது பேர் ட்வின் டஞ்சன். இந்த ரெண்டு டஞ்சனும் ஒன்று ஒட்டிட்டு பிரிட்ஜ் மேலே நிற்குது, இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அங்கே மீட்டிங்கில் இருக்க அந்த சேர்மனோட அசிஸ்டண்ட்டு இது ஒரு 3 மணிக்கு வந்துச்சு, அதுவும் ஒரே நேரத்தில் ஒரே டைமிங்கில் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஓட்டிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. அதனால தான் இதோட பேர் ட்வின் ப்ளூ டஞ்சன்ஸ் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஆனால் இதில் என்ன ரொம்ப சோகமான விஷயம்னா, இந்த டஞ்சனில் இருக்கிற டஞ்சன் பிரேக்கு உள்ளேருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர்றது, அதுவும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு பார்க்கி அவங்க கேட்பாரு, ஆமாம் அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சேர்மனோட அசிஸ்டண்ட்டு எப்போ வேணால் வரலாங்க, 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே டஞ்சன் பிரேக் எப்போனாலும் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மொட்டத்துலையும் என்னடா இது கேட்கவே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்தில் ஒருத்தர் நிஞ்சா மாஸ்க் மாதிரி போட்டுட்டு, அப்படியா அப்படின்னா க்ரீன் டஞ்சன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா, ப்ளூ டஞ்சன் மட்டும் எதுக்கு 2 ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இங்கே பார்க்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் இப்போ எஸ்ராங்கெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அவங்களாம் அந்த கேமில் இருக்கனால அவங்க இங்கே வர்றதுக்கு நாளாகலாம், இப்போ நம்ம வச்சிருக்க ஆளை வச்சுட்டு அந்த டஞ்சனுக்குள்ளே போய் சண்டை போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு சேர்மனோட அசிஸ்டண்ட்டும், ஆமாம் நம்மக்கிட்ட இப்போ எஸ்ராங் ஹண்டர்ஸ் அவ்வளோவா இல்லை, அவங்க வர்றதுக்கு 1 வாரம் கூட ஆகலாம், ஆனால் 1 வாரம்லாம் ரொம்ப லேட்டு, நம்ம சீக்கிரமாக உள்ளே போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும், இல்லை இந்த சியோல் சிட்டி மொத்தமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி அழிஞ்சா எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பான். அப்போ சேர்மனோட அசிஸ்டண்ட் பார்க்கிட்ட, ஆமாம் நம்ம அவர் கிம்மு கூப்பிடலாமே, அவர் உடனே கூப்பிடுங்க, அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் தான் டீம் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இங்கே பார்க்கு, இல்லை அவன் இப்போ தான் அந்த கேமில் ஏதோ ஜெயிச்ச மாதிரி கேள்விப்பட்டேன், அவன் இப்போ வர்றது ரொம்பவே கஷ்டம், அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கானேன்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த சேர்மனோட அசிஸ்டண்ட்டுக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்கோம். அப்போ அங்கே பக்கத்தில் பார்த்தா கையில் ஃபுல்லாக மோதிரம் போட்டிருக்கவன், ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நாங்கள் இருக்கோங்கல்ல ஹோய் மாஸ்க் கில்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பார்க்கவே ஆள் வித்தியாசமாக கம்மல், இப்போ உதட்டில் ஏதோ கம்மல்லாம் போட்டு வச்சு எல்லா இடத்துலையும் கம்மலாக போட்டு வச்சுருக்கான். இவனோட பேர் கேவோன் ஜாகோன், இவன் சொசைட்டி பிரசிடென்ட்டு. இங்கே அசோசியேஷன் தனியாகவும் சொசைட்டின்னு தனியாகவும் இருக்காங்க. அவேக்னிங் ஹண்டருக்கு ஒரு அசோசியேஷன், அவேக்னிங் சொசைட்டின்னு தனியாக கில்டுக்கெல்லாம் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அங்கே அந்த கில்டு மாஸ்டர் எல்லாருமே இருப்பானுங்க. இவனும் ஒரு எஸ்ராங் ஹண்டர் தான். அதை பார்த்துட்டு இங்கே சேர்மனோட அசிஸ்டண்ட்டு, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேவோன், என்ன சொல்கிறீங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல, கிம்மெல்லாம் எதுக்கு, அவன் என்ன தான் லீடராக இருந்தாலுமே நாங்கள் வந்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்பான். பக்கத்தில் பார்த்தா அந்த ஹோ இந்த மாஸ்க் கில்டு அதோட அந்த அசோசியேஷனில் அந்த வைஸ் கில்டு மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். இவனோட பேர் லிம் சாஹோன், இவன் ஏராங் ஹண்டரு. இந்த கேவோன் இருக்கான் பாருங்க, அவனோட அசிஸ்டன்ட் தான் இவன். இந்த லிம்மு நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், சொசைட்டிலாம் இருக்குது, அதை விட்டுட்டு எதுக்கு கிம்மு, நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே அந்த டஞ்சனுக்குள்ளே போய் நொறுக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு சேர்மனோட அசிஸ்டன்ட் மனசுக்குள்ளே, இந்த சொசைட்டியை சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, இவனுக்கு தேவையானதெல்லாம் பேர் புகழ் பணம் மட்டும்தான், இதுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க, இவனுக்கு உள்ளே பூந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே மனசில் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே சேர்மனோட அசிஸ்டன்ட் அவங்க 2 பேரையும் பார்த்து, இங்கே பாருங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா நீங்கள் அங்கே உள்ளே போய் டஞ்சன் பிரேக் சீக்கிரமாகி வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டுச்சு அப்படின்னா ரொம்பவே மோசமாயிரும், அதனால நம்ம கிம்முக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது, அதை கேட்டு அவனுக்கு கடுப்பாவானுங்க, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளும் தெரியுமில்ல அப்படி சொல்லும்போது, நான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அங்கே இருக்க லிம்மு, நாங்கள் தான் இருக்கோன்னு சொல்கிறோம்ல, ஒழுங்காக சைன் பண்ணி நாங்கள் உள்ளே போகணும், புரியுதா இல்லையா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அவன் யோசிச்சு பார்ப்பான். இந்த சேர்மனோட அசிஸ்டண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளே போகிறது பாதுகாப்பு கிடையாது, கிம் வந்தால் மட்டும்தான் முடியும், அவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேவோன் கடுப்பாகி அவனோட மானா பவர்லாம் வெளியே வச்சு ஆரா பவர் வச்சு, டேய் எங்களை நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டியா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கொந்தளிப்பான். இந்த பக்கம் பார்த்தா சேர்மனோட அசிஸ்டண்ட்டு, அந்த பக்கம் பார்த்தா கேவோன்னு. இங்கே அந்த மொட்டத்தில், டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க மானா போகிற உடனே வெளியே விடுங்கடா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேவோன், இல்லை நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்படுவான். அதை கேட்டு அந்த மொட்டை அப்படியாடா சண்டை போட்டுக்கலாமா, வாடா நீயா நானா பார்த்துக்கலாம்டா அப்படி சொல்லிட்டு அவன் சண்டைக்கு அப்படி எகிரி வரும்போது, பின்னாடி அவனோட மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், அவன் தலையை திருப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் அவர் மாஸ்டர் பார்க்கியாங்கோ, நான் சொல்கிறேன்ல இதோட நிப்பாட்டிங்கடா அப்படி சொல்லிட்டு அவரோட ஆறா ஒரு பக்கம் வரும். இந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் ஆறா, அந்த பக்கம் பார்த்தா அந்த பார்க்கோட ஆறா, சும்மா 3 பேரும் ஆறா தெரிக்க சண்டை போட ரெடியாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே சொல்லிட்டு ஆளாளுக்கு முடிக்கும் போது, இங்கே அங்கே பக்கத்தில் இருக்க அந்த லிம்மு, நல்லா இருக்கு, நீங்கள் கோவப்படாதீங்க, எங்கள் பாஸு கொஞ்சம் அப்படி தான், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிம்மு கூட இருக்க அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான்.
ஆனா அவன் கோவப்பட்டுக்கிட்டு நான் இல்ல கேட்க மாட்டேன், நீயா நானான்னு பாத்திரலாம், நான் ஜெயிச்சேனா எனக்கு தான் அந்த ட்வின் டென்ஜன் வேணும் புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனோன்னே அதை பார்த்துட்டு அங்க இருக்க லீமு ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த கேவோனு டேய் வாடா சண்டைக்கு வாடா தைரியமா இருந்தா வா எனக்கு அந்த டஞ்சன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை உடனே பார்த்து அந்த பார்க்கு அவன் கையை தட்டி விட்டு சரிடா நீயா நானான்னு பார்த்தலாம் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் சொல்லித்தரேன் சண்டை போடலாம் வா அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப நல்ல விஷயம் வா சண்டை போடலாம் டஞ்சன் எனக்கு தான் வேணும்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க சேர்மனோட அசிஸ்டன்ட் இல்ல என்ன பேசிட்டு இருக்க ரைட் லீடர் கிம் தான் அவர் வரணும் அதை விட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டு பாருக்கு விடு நான் பாத்துக்கிறேன் இவன்லாம் சப்ப சல்பி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வாடி வாடி நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை அப்படி திறந்து விடுவான் பாருங்க. அப்படி திறந்து விட்டுட்டு பார்த்தா அங்கே நம்ம கிம்மு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிற்பாங்க. அதை பார்த்து இவனுக்கு செம்ம சாக்கு. நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னப்பா ஏதோ சண்டை போட போறீங்களா பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படா இங்கே வந்தான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜோர்டன் லோகர் தான் எனக்கு வந்து ஒரு ரெக்க மாதிரி ஒன்று கொடுத்தான் இதை வச்சு டக்குன்னு நான் கொரியாவுக்கு வந்துடலாமா ஏன்னா கொரியாவில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னான் அதனால தான் டக்குன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி ரியாலம் ஃபெதர் அந்த ஃபெதரை வச்சு நாங்கள் டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கிட்ட சொன்னோன்னே அது கேட்டு பார்க்கு ரொம்ப நன்றி நீ இவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து பாராட்டிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அங்கே இருக்காம பாருங்க கேவோன்னு இப்போ என்ன பண்ணுறது சரி நீங்களாம் வந்துட்டீங்க இப்போ அந்த ட்வின் டஞ்சன் யாருக்குன்னு பேசலாமா இங்கே நாங்கள் சண்டை போடுறதா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் ட்வின் டஞ்சன் யாருக்கா அது எனக்கு தான்டா நான் தான் அந்த டஞ்சனோட லீடர் புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொன்னோன்னே அதை கேட்டு அவனுக்கு அப்படி வேர்த்துரும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுட்டு இருப்பானுங்க. அங்கே நம்ம ஹீரோ கெத்தா பார்த்துட்டு அந்த சொசைட்டி ஆளுங்க அவங்க சொசைட்டி ஆளுங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரில் நம்ம ஹீரோ வாழும்போது இவனுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே பொறாம பிடிச்சவனுங்க பணத்தாசை பிடிச்சவங்களா தான் இருப்பானுங்க இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க அப்படி நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட அங்கே பார்க்கு இவனுங்க ட்வின் டஞ்சர் வேணும்னு சொன்னானுங்க என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கிக்கன்னு சொன்னேன் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட பார்க்கு நான் பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு சண்டைக்கு வருவார். அதை பார்த்துட்டு அந்த கேவோனும் என்னடா இவனுங்க பார்த்து கூட்டு சேர்த்துட்டு இருக்கானுங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஏய் நீ வேணா என் கூட சண்டை போடுறியா எங்க கூட சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு அந்த ட்வின் டஞ்சன் தரோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டாம டேய் நாங்கள் சொசைட்டியை சேர்ந்தவங்க எங்களை பற்றி தெரியாமல் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது நம்ம இரவும் சரி என் கூட சண்டை போடாத இந்த பக்கத்தில் இருக்கான் பாரு அவன் கூட சண்டை போடு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு சாயை காட்டுவான் சாய் என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான் பாருங்க. சரி சண்டைக்கு ரெடின்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுவான். இங்கே நம்ம ஹீரோ சாய் கோவப்படாதப்பா நீ உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவனை நம்பிக்கை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்க்கு நம்ம ஹீரோ கிட்ட அவனால் முடியுமா அவன் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சாயால முடியுமான்னு கேட்குறீங்களா சாயை பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் போட்டி இறங்கிட்டா வேற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாய் அப்படியே சோம்பல் முடிச்சுட்டு சொடக்க போட்டு எத்தா நின்று இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா கேவோன்னு இவெல்லாம் சல்பி மாட்டுறா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்சை கழட்டி வச்சுட்டு சண்டைக்கு ரெடியாக போவான். எனக்கு தான் அந்த ட்வின் டஞ்சன் கவலைப்படாத நம்ம சொசைட்டி அதை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியாக போவான். நம்ம ஹீரோ இங்கே பாருங்கப்பா ரூல்ஸ் என்ன தெரியுமா யாராச்சும் ஒருத்தங்க கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னா சண்டை முடிஞ்சிடும் அப்புறம் சண்டை போட முடியாமல் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் சண்டை முடிஞ்சிடும் சரி சண்டை ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டை ஆரம்பிச்சிடுவாரு. 2 பேத்துக்குள்ள சண்டை ஆரம்பிச்சோன்னே அங்கே கேவோன் கையை முடிக்கிட்டு சாயை குத்துலாம் வேகமாக வந்து மூஞ்சோட ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த குத்தை அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து போவான் விடாம வேகமாக வந்து நம்ம சாயை போட்டு குத்துன்னு குத்துவான். இங்க சாய் என்ன இவன் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறான் இவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆனா ஒரே ஒரு குத்து மட்டும் இவனை குத்துட்டேன்னா முடிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் குத்த வரும்போது அவன் கையை தடுத்துட்டு வசமா சிக்கிட்டான் ஒரு குத்துல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான். நம்ம சாயி பார்த்தா அந்த இடத்துல அந்த கேவோன்னு இருக்க மாட்டான் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போய் இங்கே சாய்க்கு பின்னாடி வந்து போ பயந்துட்டியா அவன் பின்னாடி இருக்கான்டான்னு சொல்லிட்டு நம்ம சாயோட மூஞ்சை சேர்த்து தரையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க மொட்டத்தில் அவ்வளோதான்டா சண்டை முடிஞ்சுது இந்த ட்வின் டஞ்சன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட்டு அவன் சின்ன பையன் தானே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அதனால தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே சாய் தோத்துட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பானுங்க. இங்கே அவனும் அந்த கேவோனும் ட்வின் டஞ்சன் எனக்கு தான்டா நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம சாய் அவன் கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஏய் சண்டை இன்னும் முடியலடா நீ டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி போறல அதுதானே உன்னோட பவரு இப்போ டெலிபோர்ட் ஆக முடியாதவன் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஒரு அடிப்பா பாருங்க தலையோட தலை வந்து டங்குன்னு அடிக்கும். அதை பார்த்து அங்கே இருக்க செம சாக்காயிருவாங்க இருடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதான் சொன்னல நம்ம சாய் அந்த சொசைட்டியோட பிரசிடென்ட் கேவோனை தலையில தூக்கி தரையில் அடிச்சதுல தரையெல்லாம் அப்படி பேர்ந்து போயிருக்கும். அவனுங்கெல்லாம் என்னடாவன் சொசைட்டியோட பிரசிடென்ட்டே எப்படி அடிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு லிம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சாய் ஏங்க எப்படி பண்ணீங்க நான் கொஞ்சம் பயந்துட்டே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சாய் தலையில கையை வச்சுட்டு பயப்படாதடா உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் நீ பண்ணுவே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாயும் ஆமாங்க கண்டிப்பா உங்களோட ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ லிமு கிட்ட வந்து டே புரியுதா
நீங்களாம் ரொம்ப வீக்கானவங்க, உங்ககிட்ட அந்த டஞ்சனை கொடுத்துருந்தா டஞ்சன் பிரேக் ஆகி மக்கள்லாம் செத்துருப்பாங்க, இப்போவாது உங்களோட இடத்த புரிஞ்சு நடந்துக்குங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லிட்டு அங்கே போகும்போது லிம்மு டக்குன்னு எந்திரிச்சுன்னு ஐயா ஐயா என்னை மட்டும் அந்த டஞ்சனுக்குள்ளே சேர்த்துக்கங்க, நாங்கள் அங்கே உள்ளே போனோம், அங்கே கிடைக்கிற பொருளை கூட நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்குறோம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து டேய் உங்களுக்குலாம் தேவை என்ன, காசு பேரு புகழ் அதுதானே, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நான் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோ, உனக்கு சாகணும்னு ஆசை இருக்கா, கொஞ்சம் பொத்திக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு புரியுதாடா அப்படி சொல்லும்போது அவன் பயந்து போய் ஐயோ சாக போகிற போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துருவான். நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிக்கிட்டு புரியுதா இல்லையா சொல்லிட்டு கேட்டோன்னே புரியுதுங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகிடுவான். இந்த பக்கம் பார்த்தா அங்கே அப்படியே கட் பண்ணா பார்க்கு கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். சரி இப்போ டஞ்சனில் எப்படி போகலான்னு சொல்லிட்டு பேசலாங்களா, நான் அந்த இன்னொரு டஞ்சன் இருக்கு பாருங்க, ஒரு டஞ்சனுக்குள்ளே நான் மட்டும் தனியாக போகிறேன், இன்னொரு டஞ்சனில் நீங்கள் அப்புறம் தாமஸு சாய் இவங்க எல்லாருமே போட்டோம், நான் தனியாக அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு பாருக்கு என்னது ஒரு டஞ்சனில் நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்களா, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு அந்த மீட்டிங் முடிய கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாய் கிட்ட அடி வாங்கி தோத்துட்டு அழுதுகிட்டே காரில் போயிட்டு இருப்பான் அந்த கேவோன். அவன் லிம்மு கிட்ட பேசினதை நம்ம ஹீரோ பேசினதை கேட்டுட்டு என்ன தைரியம் தான் அந்த கிம்மு ஓங்கிட்டே அவ்வளோ தைரியமாக பேசுவான், சொசைட்டியோட ஆளுன்னு அவனுக்கு தெரியாம போச்சா, ஏய் நம்மளோட கில்லுல இருந்து நிறைய பேரா இருக்குங்கடா, எல்லாத்தையும் இறக்குங்கடா, அந்த கிம்மை விடக்கூடாது, என் கையாலேயே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ட்வின் டஞ்சன் இருக்க இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஹெலிகாப்டர் சுற்றி அதெல்லாம் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ப்ரெஸ் மீட்ல இருந்து எல்லாருமே வந்து சார் நீங்கள் போறீங்களா, தாமஸ் வந்திருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நீட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற சேர்மனோட அசிஸ்டன்ட் அங்கே இருக்க ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம இரவும் சரி டஞ்சன் ரைட் ஆரம்பிக்கலாமா, நான் இந்த டஞ்சனில் தனியாக போகிறேன், நீங்கள் அங்கே மொத்தமாக போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருக்கிற அந்த டஞ்சனுக்குள்ளே போயிட்டு வரேன் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த பக்கம் பார்க்க அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சரி வாங்க நம்ம இந்த டஞ்சனுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மொத்தமாக தனியாக வேற டஞ்சன் பக்கத்து டஞ்சன் போவாங்க. அப்படி போகும்போது அவங்க எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜில் நிறைய போர்ட்டல் மாதிரி தரையிலேருந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளேருந்து அந்த கேவோனும் அவனோட அந்த கில்டு ஹண்டர் எல்லாரும் வருவாங்க. டேய் அந்த கிம் சோனை போட்டு தெலுங்குடா, அவனை விட்டாக்கூடாது, என்ன கிம்மு ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை கொள்றதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு அந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு, நம்ம ஹீரோ தனியாக போகிறேன்னு சொன்னோன்னே அதை கேட்டு இவங்க பார்க்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்கள் தனியாக சமாளிக்க முடியுமான்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சாய் கிட்ட அடி வாங்கிட்டு போனா பாருங்க அந்த கேவோன், அவன் அவனை சீக்கிரம் போக மாட்டான், அவனோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு என் டஞ்சனுக்குள்ளே வந்து என்னை மோதலான்னு பார்ப்பான், அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த கேவோன் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போ இருக்க போகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேவோனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நான் டஞ்சனுக்குள்ளே தனியாக போகிறேன், அவனுக்கு எல்லாருமே மொத்தமாக கூட்டிகிட்டு வந்துருவானுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்கே எல்லாம் பேசி முடிச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா டஞ்சனுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய புழு மாதிரி இருக்குது, அந்த இடம் பாலைவனம் மாதிரி இருக்குது, அந்த மான்ஸ்டரை சும்மா 2 துண்டை வெட்டிட்டு சும்மா கெத்தாக நின்றுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இந்த டஞ்சனில் என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.